பத்திரிகா நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்கள். ஏதோ யாரோ போயிட்டான்றதில்ல. தாடிராஜு புரட்சித் தலைவரால் ஈர்க்கப்பட்டு 72 கட்சியில் சேர்ந்து அம்மாவுடைய அன்பை பெற்று அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் செயல்பட்டு தொடர்ந்து ஒரே இயக்கத்தில் இருந்தவன். அது மட்டுமல்ல, நேரடியாக அம்மாவே கூப்பிட்டு பதவி போட்ட அண்ணா நகர் பாண்டுரங்கன் பேரவை மாநில துணை செயலாளர், மருத்துவனுடைய இணை செயலாளர், ஆரம்பம் இருந்தவங்க இவங்க. அது மட்டும் இல்லை, சென்னையிலேருந்து 4 மாவட்ட தொழிற்சங்க செயலாளர்கள், ஈபிலேருந்து நிர்வாகிகள், டாஸ்மாக் நிர்வாகிகள், அத்தனை பேரும் சும்மா போகிறோன்னு சொன்னது தான். யாருக்கும் முறையான அறிவிப்பு கொடுக்கல. இது சென்னையில் உங்களுக்கு தெரியும். சென்னையில் 19 ஆண்டு காலம் நான் ஒருங்கிணைந்த பல்லவன் போக்குவரத்து அண்ணா தொழிற்சங்கத்தை 19 வருஷம் பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க. கூட்டம் வந்திருக்க முடியும். ஆனாலும் இப்போ நாங்கள் பேரை கேள்விப்பட்டு தம்பிங்க மதுரை வந்திருக்காங்க எல்லாமே. அது மாதிரி நேற்றுக்கு ஒரு 500 பேர் எதிர்பார்த்தோம். 1000 பேருக்கு மேலே வந்துட்டாங்க. அவர் தாவக்கனுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் கூட்டத்தை முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பி போய் கேட்டேன். நாங்கள் தொழிலாளர்லாம் உட்காந்துருக்காங்க, 600-700 பேர் உட்காந்துருக்காங்கன்னு சொன்னோன்னா அப்படியா அப்படி பார்த்துட்டு திருப்பி அவர் பேசிட்டு போனார். ஆக இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு சொன்னாக்கா, ஒன்று நாங்கள் இருந்த அமைப்பின் மேலே இருந்த கோபம், விரக்தி, அதனுடைய விளைவு தான் வந்தது. எப்படின்னு சொன்னாக்கா, 96 அம்மா வெற்றி வாய்ப்பு இழந்தாங்க. அம்மா சொன்ன முதல் ஒரு வார்த்தை, இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்கிறேன், மீண்டும் புரட்சித் தலைவர் ஆட்சியை கொண்டு வரேன்னு சொன்னாங்க. கொண்டாந்தாங்க. நம்முடைய எடப்பாடியார் இது வரைக்கும் தோல்விக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், நான் கட்சியை பார்த்துக்கிறேன்னு சொல்லவே இல்லை. அவர் காரணத்தை தேடுறார். அவர் சொன்னார் போட்டேன், இவர் சொன்னார் போட்டேன்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, அன்றைக்கு நண்பர்களே, மூத்த தலைவர்களுடைய கருத்துக்கு அங்கே மதிப்பு இல்லை, சர்வாதிகாரத்தன்மை. நான் தெரியும், உங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் தெரியும். நான் தலைமையக நிர்வாகி, அம்மாவுடைய தலைமையில் இருக்கும்போது முதல் 14வது ஆள் நான். அது அந்த இருந்தோம். நாங்கள் அது அனைத்தினுடைய தலைமையக நிர்வாக கூட்டத்தில் கலந்துருக்கிறேன். இங்கே கூட்டம் எப்படி தெரியும் நடக்குதுங்களா? ஒரு தலைவர் வரவேற்பு சொல்லுவார், 5 பேர் உட்காந்துருப்பாங்க. ஒரு தலைவர் வரவேற்பு சொல்லுவார், அவர் பொதுச் செயலாளர் பேசுவார், நன்றி சொல்கிறார், அவ்வளோதான். ஒருத்தருடைய கருத்தையும் சொல்வதற்கு அனுமதியே கிடையாது. நான் சும்மா சொல்லலை, நான் எல்லா கூட்டத்திலும் கலந்து கொண்டவன். நான் இவரால் 18 எம்எல்ஏக்கள் வேணும்னு சொன்ன போது என்னை கூப்பிட்டு, நான் வேலை செஞ்ச இந்த பரசுவாக தொகுதியில் இருந்ததுனால சோளிங்கர் போய் நீ வேலை செய்ப்பாங்க, போய் வெற்றி பெற்று வான்னு சொன்னோன்னே சோளிங்கரில் போய் உட்காந்து வேலை பெற்று அண்ணன் பாண்டுறாங்க. மற்ற நிர்வாகிகளாக 150 தொழிலாளர் நண்பர்கள் சேர்ந்து உட்காந்து வேலை செஞ்சு 5000 சொச்ச ஓட்டில் ஜெயிச்சு கொடுத்தாங்க நாங்கள். அது மட்டுமல்ல, அம்மா இருக்கும்போது 6 நாடாளுமன்ற தொகுதியில் அனுப்பிச்சி விட்டாங்க. அங்கேயும் முதல் 6 இடத்துல நாங்கள் வருவோம்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி முதல் 6 இடத்துல ஜெயிச்சோம், எம்பியில் ஜெயித்தோம். இப்போ எங்களுக்கு சீட்டு கொடுக்கல. அம்மா சீட்டு கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்கனாக்கா, தொண்டனாக பார்த்து உழைப்பாளையாக பார்த்து கொடுத்தாங்க. காசு கேட்க மாட்டாங்க, அவங்க காசு கொடுப்பாங்க. எனக்கு அவங்க காசு கொடுத்தாங்க. 2014 சீட்டு கொடுத்தப்போ அம்மாவே காசு கொடுத்து எனக்கு செலவு பண்ணி நிற்க வச்சாங்க. ஆனால் இங்கே இப்போ எப்படின்னாக்கா, 5 கோடி இருக்குதா அவங்ககிட்ட அப்படின்னு கேட்டாக்கா, இந்த கட்சிக்கு உழைக்கிறவன் தொண்டன் 5 கோடி எடுத்துகிட்டு வந்தால் தான் முடியும்னு சொன்னாக்கா, அவன் என்னைக்கு வர்றது? புரட்சி தலைவர் நினைச்சோன்னெல்லாம் கூப்பிட்டு வச்சு எம்எல்ஏ ஆக்கினார், மந்திரி ஆக்கினார். புரட்சி தலைவர் அம்மா யாரை நினச்சி நிற்க வச்சாங்க, மந்திரி ஆக்கினாங்க. இவர் அது இல்லை. பணம் இருந்தால் தான் பதவி, பணம் இருந்தால் தான் சீட்டுன்னு சொன்னால் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரே ஒரு சின்ன உதாரணம். அன்றைக்கு அண்ணன் செங்கோட்டையன், அண்ணன் வேலுமணி, அண்ணன் தங்கமணி, அன்பழகன், அண்ணன் சி சண்முகம் இவங்கெல்லாம் போய் பேசுகிறாங்க. இதெல்லாம் நான் கூட இருந்து எனக்கு தெரியும். தவறான தகவல் எதுவும் நான் சொல்ல மாட்டேன், என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். அங்கே பேசும்போது அவங்க கருத்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் நடக்கணும்னு சொன்னால் எல்லாரும் சேர்த்துக்கணும், அமைப்பு உறுதியாக்கணும்னு சொல்லும் போது ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவர் என்ன சொன்னார்? மாறா யாருமே பேசலைன்னாரு. அவர் அண்ணன் வேலுமணி வச்சுட்டு இது கேளுங்க, இருக்காரு கேளுங்க, வந்தாங்களா கேளுங்க, சொன்னாங்களா கேளுங்க சொன்னாங்க. அப்படி எதுக்கு மறைக்கணும்? வந்திருக்கணும். அதே போன்று தேர்தல் எவ்வளோ பேர் சொன்னாங்க. 2021 தேர்தலில் அவர் டிடிவியை சேர்த்துக்கங்க, அவங்கள சேர்த்துங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கு சேர்த்திருந்தால் நம்ம வெற்றி வாய்ப்பு 3% ஓட்டில் தோற்றோம். 1,99,190 வாக்குகளில் 49 தொகுதி இழந்தோம். வெற்றி வாய்ப்பு போச்சு. அன்றைக்கி அவங்களாம் சேர்த்து 3% ஓட்டு கிடச்சிருக்கோம். அதில் அன்றைக்கி போக்குத்துறையில் ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கிறது.
பாண்டன்னா நாங்களாம் சொன்னோம், எவ்வளோ சொன்னோம், இந்த ஒப்பந்தத்தை பேசி முடிங்க, கொடுத்துருங்க. அம்மாவை இடைக்கால ஒரு 1000 ரூபா கொடுத்துருக்காங்க, 2000 ரூபா கொடுத்தா தொழிலாளி சந்தோஷமாக கொடுத்துருங்க சொன்னால் அந்த பேச்சுவார்த்தை முடிக்கவே இல்லை. 1000 ரூபாய் இடைக்கால கொடுத்து நிறுத்திட்டாங்க. அன்றைக்கு இருந்த அந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 3000 குடும்பங்கள் நமக்கு எதிர்ப்பாக ஓட்டு போட்டுச்சு. தோற்றதே அவ்வளோ ஓட்டு தானே தோற்ற 3%. அது இன்றைக்கு நம்ம அதே அமமுக சேர்த்துருக்கோம். அது இல்லை, அது மட்டும் இல்லை, ஒரு சர்வாதிகாரமான போக்கு. இன்னை வரைக்கும் யாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுறது செய்கிறது கிடையாது. நாங்களாம் அடிக்கடி பார்க்குறோம், போய் பேசுவோம், அப்புறம் பேசலாம் டைம் ஆச்சுன்னு. இது மாதிரி செய்தது விளைவு தான் இன்றைக்கு நின்றுது. அப்புறம் கடைசியாக தாவேக்கா கூட கூட்டணி வைக்கலான்னு பேச்சுவார்த்தை நடக்குது, சொன்னோம், சேர்த்துங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கு சேர்ந்திருந்து பேச்சுவார்த்தை நடந்திருந்தால் இன்றைக்கு தாவேக்காவும் அதிமுக சேர்ந்து 200 இடங்களுக்கு மேலே வெற்றி பெற்றிருக்கலாம். அந்த வெற்றி வாய்ப்பை விட்டார் அவர். இன்னும் ஒன்று சொல்லி ஆகணும், பாமக கூட்டணி இல்லாமல் இருந்திருந்தால் இந்த 47 இடமும் ஜெயிச்சிருக்க முடியாது. அது ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் புரட்சித் தலைவர் என்ற அன்பு கொண்டு, அம்மாவின் அன்பு கொண்டு நாங்களாம் வழிநடத்தி செஞ்சோம். தொண்டர்கள் அன்றையிலிருந்து இருக்கோம். இன்றைக்கு தாவாக்கையில் அதனுடைய தலைவராக இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மக்களால் ஏற்றுக்கொண்டிருக்கப்பட்ட விஜய் அவர்கள் புரட்சித் தலைவரை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய வழிகாட்டியின் காரணமாக புரட்சித் தலைவர் அம்மாவுடைய செயல் திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அம்மா உணவுங்கள்லாம் போச்சு, ஏழைகளுடைய பசிப்பினி தீர்த்தது, மாணவர்களுடைய பசிப்பினி தீர்த்த அம்மா உணவங்கள்லாம் போயிட்டு இருந்ததை இன்றைக்கு புதுப்பித்து உயிர்ப்பித்து இன்றைக்கு அம்மா உணவகங்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அம்மா 100 யூனிட் சொன்னாங்க, இப்போ 200 யூனிட் கொடுத்துட்ருக்காரு. அம்மாவுடைய திட்டங்கள், கல்யாணமான பெண்களுக்கு தாலி எல்லாம் கொடுங்கன்னு சொன்னாங்க, இவர் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ஆக இதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இன்றைக்கு அங்கிருந்து வெளியே வந்த நாங்கள் புரட்சித் தலைவர் பெயரை மூச்சுக்கு 3 தடவை உச்சரித்தார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். அந்த பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் பேசுகிறாரு. அது அது அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் பொதுச் செயலாளர் சொல்கிறாரு, எங்கள் தலைவர் சொல்கிறாருங்க, 30 ஆண்டு காலமாக இங்கே இருக்க தொண்டர்கள் எதையும் எதிர்பார்க்காம இருந்தாங்க, நீங்கள் வந்திருக்கீங்க, வாங்க அவங்களோட இணைஞ்சு செயல்படுங்கன்றாங்க. அந்த சீனியாரிட்டிக்கு மதிப்பு கொடுக்குறாங்க. இங்கே எங்கள் பழைய கட்சியில் கட்சி விட்டு வெளியே போய்ட்டு வந்தால் ப்ரொமோஷன், அவனுக்கு கட்சியில் இருந்து ப்ரொமோஷன் கிடையாது. அப்படி ஆக என்றைக்கு ஒரு தொண்டனுக்கு உரிய மரியாதையை கொடுக்கின்ற அமைப்பு அங்கே இருக்கிறதோ, புரட்சித் தலைவர் பெயரை உச்சரிக்கின்றவர்களோ, அம்மா பெயரை உச்சரிக்கின்ற அம்மாவை திட்டங்களை நிறைவேற்றுகின்ற நிலை இருக்கிறதோ அவங்க தலைமையில் சேரணும்னு வச்சுருந்தோம். ஒன்றும் இல்லை, ஒரு வேட்புமனு தாக்கல் பண்ணிவிட்டு முதலமைச்சர் அவர்கள் முதல் குளத்தூர் தொகுதியை கால் வச்சார். நிலைமை 200 + 2 சொன்னதெல்லாம் போய் இன்றைக்கி தலைவரே தோற்கின்ற நிலைமை ஆகி போச்சாங்க. அவரை பேச விடலை, சுற்றுப்பயணம் செய்ய விடலை, சுற்றுப்பயணத்துக்கெல்லாம் டைம் கொடுக்குறதில்ல. அவ்வளவும் சொல்லி எல்லாம் பண்ணி கூட அவர் சென்ற இடமெல்லாம் சிறப்பாக இருந்தது, ஜெயிச்சிருந்தார். அவர் சுற்றுப்பயணம் செஞ்சு தமிழ்நாடு பூரா போயிருந்தால் இன்றைக்கு 200க்கு மேலாக தொகுதியை நிச்சயமாக அவர் வெற்றி பெற்றிருப்பார். ஆகவே அன்றைக்குரிய ஊடக நண்பர்களே, நாங்கள் சொல்லுவாங்க இவங்க மனசு கஷ்டப்பட்டாலாம் போயிட்டு, இல்லை, நாங்கள் இருந்த கட்சி நல்லா தான் இருந்தோம், அவன் தலைமை சரியில்லை, சர்வாதிகார போக்கு, நம்ம வாரிசு அரசியல் மற்றவங்க சொல்லிட்டு இருப்போம். இப்போ இவர் அவங்க பையனை கொண்டு வர போகிறார், அதில் ஒன்றும் கருத்து இல்லை. இப்போ சொல்கிறார், கேபி முனுசாமி பேசிட்டாரு, பையனை கூட்டாந்துருங்க, யாரும் வேணான்னு சொல்லாதீங்க, கொண்டாந்து பற்றியெல்லாம் வட்டம் செயல்பட்ட பரவாயில்ல. ஆனால் இதுக்காக இருந்தவர்கள் எல்லாம் இழந்து விட்டு எப்போ 32 எம்எல்ஏக்கள் ஒன்று சேர்ந்து நம்ம கூட்டணி ஆட்சி அமைக்கலாம், அவருக்கு விஜய் அவர்களுக்கு ஆதரவு தரலாம் சொன்னபோது அதை கேட்க மறுத்து தனக்கு என்ன கிடைக்கும், முதலமைச்சர் பதவி கிடைக்குமான்னு சொல்லி கேட்டு மறுத்து நான் காரத்தை விளைவாக வெளியே போனாங்க. அவங்க அது போனாங்க. எனக்கு இது சில மறைக்கிற இல்லைன்றாங்க. நாங்கள்லாம் அப்போ அங்கே இருந்தோம். முதல்ல உதயநிதி பேசினார், அதுக்கப்புறம் அவரே பேசினார், ஸ்டாலினே பேசினார். பேசினப்பறம் வெளியே போய் பேசிட்டு வந்தார். பேசிட்டு ஆட்சி அமைக்க சொன்னோம். நாங்கள்லாம் புரட்சி தலைவரால் தீட்டப்பட்டு, அம்மாவால் தீட்டப்பட்டு தீய சக்தின்னு சொன்ன அந்த திமுகவோடு சேர்ந்து எப்படி நாங்கள்லாம் பயணிக்க முடியாது. எங்களை போன்ற புலவர் சுகுமாரம் போன்ற எவ்வளோ பேர் நாங்களாம் பாதிக்கப்பட்டோம், செத்தோம். திமுக அவங்கள கூட்டணி சேர முடியுமா, சேர்ந்துருக்க முடியாது. இப்போ இதுதான் எல்லாமே சொல்கிறீங்க, திமுகவோட கூட்டணின்றது வெளியே வந்துடுச்சு. அது இது மட்டுமல்ல, எம்பி தேர்தலில் 25 கோடி ஒருத்தருக்கு இருக்கணும், அவங்க தான் சீட்டுன்னு சொல்லி சீட்டு கொடுத்தார், அவங்களுக்கு தான் சீட்டு கொடுத்தார். ஆனால் செலவு பண்ணும்போது கிட்டத்தட்ட எனக்கு இன்சார்ஜ் கொடுத்தாங்க.
நாங்கள் போய் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தோம். 5 கோடி மேலே செலவு பண்ணல. கடைசி நேரத்தில் நிதிர் செலவெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாரு. காசு கொடுக்க வேணாம், செலவு பண்ண வேணாம்னு சொல்லிட்டாரு. உண்மையாகவே செலவு பண்ணி உழைச்சிருந்தா நிச்சயமாக கிட்டத்தட்ட 15 இடத்துல ஜெயிச்சிருக்க முடியும். என்ன சொல்கிறார் அவர், எம்பி ஜெயிச்சா வெளியில் போயிடுவாங்க, அவங்க வேறு கட்சிக்கு போயிடுவாங்க சொல்லி அந்த வெற்றி வாய்ப்பை தனக்கு குறித்து கொண்டு திமுக வெற்றி பெறுவதற்கு அன்றைக்கி உதவியாக இருந்தார். அது மட்டும் இல்லை, 2021 அதே நிலைமை தான். இந்த ஆட்சி வரணுன்றது பதிலாக கட்சி இருந்தால் போகிற நினச்சார். இவர் பொதுச்செயலாளர் வருவதற்கான எடுத்த முயற்சிகளை காட்டிலும் முதலமைச்சர் வருவதற்கான முயற்சி எதுவும் எடுக்கலை, அவர் எதுவும் எடுக்கலை. ஆகவே இவ்வளவும் சொல்லிவிட்டு கடைசியாக வேறு வழி இல்லை, அவருக்கு எதுவும் கேட்க மாட்டார். சர்வாதிகாரம் வழக்கம் தான் சாரசாரியாக வந்துட்டுருக்காங்க அப்படியே. அதுவும் புரட்சித் தலைவரின் புகழையும் புரட்சி அம்மா புகழையும் சொல்லுகின்ற அந்த இயக்கத்திலே தொண்டர்களை மதிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அது அவர் ஆனந்த் பொதுச் செயலாளர் தலைமையில் இருக்கின்ற அவர் இயக்கத்தில் நாம் கலந்து கொண்டு செஞ்சுருக்கிறோம். ஆகவே இதை இனிமேல் அதிமுக இனிமேல் யார் காப்பாற்ற போகிறது? ஆனால் ஒன்று அம்மா சொன்ன மாதிரி தைரியமாக இவர் சொல்லி இந்த தோல்விக்கெல்லாம் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், நான் விலகிக் கொள்கிறேன், விலகிட்டாக்கா யாராவது புதுசாக வந்தால் அந்த இயக்கத்தை காப்பாற்ற முடியும், அவ்வளோதான். ஆகவே எங்களுடைய கோரிக்கை ஏற்று வருகை தந்திருக்க உங்கள் பேருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இல்லை, போக மாட்டோம் சார், போக மாட்டோம் சார். இல்லை, அது இருக்க கொஞ்சம் பேராவது காப்பாற்றிக்கலாம், அவர் அதுக்காக சொன்னேன். கட்சியாவது நிற்கும்னு நினைக்கிறோம். கட்சியாவது பாட்டிக்கிட்ட தலைவர் ஆரம்பிச்சு கட்சி. சரி சார். சார் நான் சார், நான் இந்த கண்டக்டராக பதவியில் சேர்ந்தேன், பொதுக்குழுப்பினர் இருந்தேன். இதோடைய உச்ச பதவி தலைவர் பதவி தான். வந்துட்டேன் தலைவர். ஆமாம், தலைவர் தான், தலைவர் பதவி வந்துட்டாங்க. கவுன்சிலராக இருந்துட்டேன். அவர் சொல்கிறத கேட்கலையே சார். நம்ம சொல்கிறேன், எந்த கருத்து கேட்கலையே. நாங்கள் சொல்கிறேன், இன்னும் இந்த மூத்த தலைவர்கள் இருக்காங்க. ஒற்றை தலைமை வேண்டும், இவர் தான் ஓணுன்னு சொன்ன தங்கமணி, வேலுமணி, அண்ணன் செங்கோட்டையன், கேபி அன்பழகன், சிவி சண்முகம், இவங்கெல்லாம் சொல்லி கேட்கலையே சார் அவர். இல்லை சார், சொன்னாங்க சார். சார் நாங்கள்லாம் கூட இருந்தவன் தெரியும், எனக்கு சொன்னாங்க இது மாதிரி பண்ணணும்னு சொன்னாங்க, எல்லாரும் சேர்த்துன்னு சொன்னாங்க. இல்லை, நம்ம வெளியில் இல்லை, வெளியில் ஒரு எண்ணமெல்லாம் இல்லை. இருந்தால் நம்ம திடீர்னு வர போகிறோம். இது 25 கோடி ரூபாய் கேட்டது எல்லாருக்கும் தெரியும். அது கேட்டதுனாக்க செலவுக்கு தான், செலவு பண்ணுறது தான் கேட்டோம். செலவு பண்ண விடலையே, செலவு பண்ணி ஜெயிச்சிருப்பாங்களே, செலவு பண்ண விடல. நம்ம சார், நம்ம ஏன் சார் கேட்குறோம்? குழுவில் நான் இல்லை சார். யார் சொன்னீங்க? பேசும்போது நம்ம இருக்கிற கூட இருக்குல்ல, தலைமை நிர்வாகம் கூட இருப்பேன்ல. அது செலவுக்கு, செலவு சார், செலவுக்கு சார். கட்சி சார் மூத்த தலைவர்கள் கேட்குறாங்க. அதை இல்லை, மூத்த தலைவர்கள் கேட்குறாங்க. கேட்கட்டும், மூத்த தலைவர் கேட்குறாங்க. அவங்க சொன்னதே கேட்கல. நம்மளாம் சொன்னால் கேட்பார் அவர்? கேட்க மாட்டார். கேட்குற மாதிரி நிலைமைலாம் அவர் இல்லை சார். புரியல. நீங்க எம்ஜிஆர் ஒரு மாஸ் ஹீரோ வந்தாரு, லீடரா வந்தாரு. அம்மா கண்டிப்பா அவங்க மாஸ்ல வந்தாங்க. இப்போ இவர் மாஸ் லீடர், மாஸ் ஹீரோவா இருக்காரு, இப்போ லீடரா இருக்காரு. இந்த மாதிரி ஆட்கள் தான் அதிமுக ஆட்களுக்கு தலைவர்கள் தேவையா? இல்லை, தலைமை தாங்கி பிடிக்கிற அளவுக்கு ஒரு ஆள் நிச்சயம் பாஸாக இருக்கணும் சார். கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் சார் கேட்ட கேள்வி நல்லமான கேள்வி. புரட்சி தலைவர் இருந்தார், அவரே சுற்றி வந்து எடுத்துகிட்டு வந்து இதுக்கு நிறுத்தினார். அம்மா வந்தாங்க, நிறுத்தினாங்க. இன்றைக்கி ஒரு முதலமைச்சர் விஜய் சார் வந்திருக்காங்க. அவர் தன்னிச்சையாக அவருடைய சொல்வாக்கள் தான் எல்லாத்தையும் இவ்வளோ வெற்றி பெற்றிருக்காரு. 108 கரெக்டாக. ஆமாம் சார். நான் சொல்கிறேன் சார். இல்லை சார், அதாவது
அவர் அந்த வார்த்தையை கேட்டுக்கல சார். சொல்கிறோம், நம்ம சொல்கிறோம். நான் சொல்கிறத விட என் மூத்த தலைவர்லாம் சொல்லியிருக்காங்க. அவர் எதுவுமே கேட்டுக்கல சார். இந்த எல்லாரும் சேர்த்துக்கன்னு சொன்னாங்க. சேர்த்தாருங்களா அவங்க கூட்டணி சேர்த்தாரா? யாருமே சேர்க்கல. இல்லை கடைசியாக பிஜேபி அன்றைக்கி வந்து ஆமாம் சார். சார் இல்லை சார், உள்ளுக்குள்ளே சொன்னோம் சார். நாங்கள் அந்த நேரத்தில் சொன்னோம். நான் சொன்னேன், என்னோட முதல் சொன்னாங்க சார். உங்களுக்கு தெரியாமல் இல்லை, எல்லோரும் சொன்னாங்க. அவர் எடுத்துக்கல சார், கேட்கல, யார் பேச்சும் கேட்கல சார். அவர் சர்வாதிகாரமான போக்கு, ஒரே சர்வாதிகார போக்கு நடந்தது தான் இந்த நிலைமைக்கு காரணம். சரிங்க சார். இன்று வரையில் சொல்லுங்க. இன்று வரையில் ஐயா ஒரு சொல்லுங்க ஐயா. ஊடக நண்பர்களுக்கு எனது பணிவான வணக்கம். ஊடக நண்பர்களுக்கு எனது பணிவான வணக்கம். நான் கடந்த 50 ஆண்டுகளாக இந்த எம்ஜிஆர் ஆரம்பித்த காலத்திலிருந்து 77 உறுப்பினராக இருந்து இன்று மாற்றுக் கட்சிக்கு செல்லும் போது பதவிக்காகவோ பணத்துக்காகவோ இல்லது வேற ஏதாவது சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தோடு போலுங்க. எங்கள் கட்சியில் எங்களுடைய நிலைப்பாடு சரியில்லாத காரணத்தினால் தலைமையை எந்த வகையிலும் எவ்வளவுதான் விட்டு கொடுத்திருந்தாலும் அந்த தலைமை திருந்தாத காரணத்தினால் நாங்கள் வெளிநடப்பு செய்தோம். ஒரே ஒரு காரணம் ஒரே காரணம், இன்று எனக்கு கவுன்சிலர் சீட்டு வேணும், நாளைக்கு எம்எல்ஏ வேணும், எம்பி வேண்டும் என்று இல்லை. எங்களுக்கெல்லாம் தொழில் இருக்கிறது. இந்த கட்சி உணர்வோடு 47ஆம் ஆண்டு முடிந்து 50ஆம் ஆண்டு வருகிற காலம் வரை நாங்களும் கூடவே ஒத்துழைத்தோம். அனைத்து நண்பர்களும் ஒத்துழைத்தார்கள். அனைவரும் பிரிந்து வெளியே செல்லக்கூடிய ஸ்தானத்தை இதை எடப்பாடி தான் உருவாக்கினாரே தவிர நாங்களாக செல்வதற்கு எந்த வழியும் இல்லை. நாங்கள் எந்த சுகத்தும் தேடி போகவில்லை. அந்த தானம் இன்னைக்கு மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். விஜய் அவர்களை மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால் 107 சீட்டுகளை இன்று அவரால் நிர்ணயிக்க முடிந்தது. 4-5 சீட்டுகளுக்கு கொடுத்தும் கெடுத்தான் என்ற குறையில் அவருடைய நிலைமை உருவானது. அதற்காக இன்று அவர்கள் 5 பேர் தன் பதவியும் வேண்டாம் என்று சொல்லி போயிட்டார்கள். அடுத்து நாளை 30 லட்சம் பேர் மரபுதம் குமரவர்கள் இந்த தொழிலாளர்களா முதலாளிகளா கட்சிக்காரர்களா என்று சேர்க்கும் போது நீங்கள் பத்திரிகையாளர்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் அப்போதுதான் தெரியும் எதற்காக வருகிறார்கள் என்று. கட்சி மீது அவப்பெயர் ஏற்படவில்லை, தலைமை மீது அவப்பெயர் ஏற்பட்டால் உள்ளிருந்து வெளியே செல்கிறார் என்பதை கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆமாய்யா, இல்லையா இன்னைக்கு அம்மா இன்னைக்கு இல்லையா இன்னைக்கு உள்ள இல்லையா ஆளுங்கட்சின்றது சார் பதவியில் உச்ச பதவி வந்துட்டோம் சார். நாங்கள் இனிமேல் பதவியில் அவசியம் இல்லை சார். எங்களுக்கு வயசாயிடுச்சு சார். எங்களுக்கு தலைவர் அம்மா செய்த வழியில இவர் ஃபாலோ பண்றாரு. யார் அம்மாவை ஃபாலோ பண்றாங்களோ, புரட்சி தலைவர் யார் ஃபாலோ பண்றாங்களோ இவங்க ஃபாலோ பண்றாங்க. இவ்வளவு நேரம் அவங்க பண்ணது யாரும் பண்ணாதனால இவங்க போய் அதில் சேர்ந்து பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. மக்களுக்கு அவங்க நல்லது பண்றாங்க. இவங்க மக்களுக்கு யார் நல்லது பண்றாங்களோ அவங்க கூட சேர்ந்து இயக்கணும். இப்ப விஜய் பண்றாரு, அதனால இவங்க போய் சேர்ந்து. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பேராசிரியர் சார். பதவிக்காகவோ பணத்துக்காகவோ நீங்க கட்சியில் வரலன்னு சொல்றீங்க. தாவேக்கால இப்ப ஏதாவது உங்களுக்கு பொறுப்பு கொடுத்தா நீங்க வந்து வேண்டாம்னு சொல்றீங்களா? சார் கூட்டு செயல்படுகிற மாதிரி எங்கள் தொழிலாளருக்கு ஏதாவது உதவி செய்கிற மாதிரி இருந்தால் உதவி ஏற்றுப்போம் சார். இல்லைனா இப்போ சார் நாங்கள் பண்ண எங்களுடைய அனுபவத்தை அங்கே இருக்க புதியவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவோம். நிச்சயமாக இல்லை சார். ஆமாம் சார், ஆமாம் சார். தொழிலாளருக்கு சேவை செய்கின்ற மாதிரி ஏதாவது பொறுப்பு வாங்கிட்டா ஓகே. இல்லைன்னா பரவாயில்ல, நாங்கள் பண்ண தொண்டனாக இருந்துட்டு எங்களுடைய அனுமதியை எங்களுடைய அனுபவத்தை சொல்லிக் கொடுப்போம். இல்லை, நம்ம அனுபவத்தை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் சார். இல்லை 50 வருஷம் எனக்கு அனுபவம், தொழிற்சங்க அனுபவம் இருக்குது. அந்த அனுபவத்தை புதியவர்கள் இருக்காங்க, அங்கே தொண்டர்கள் ஏராளமாக இருக்காங்க. அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு, அவங்களுக்கு அனுபவத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு தான் கிடைக்கும். இருப்போம் சார், கண்டிப்பாக இருப்போம், கண்டிப்பாக இருக்கும். நீங்களாம் பார்ப்பீங்க, நாளைக்கு பார்ப்பீங்க. புரட்சி தலைவர் காலத்திலிருந்து அம்மா காலத்தில் அங்கே செயல்பட்டவங்க இன்றைக்கு இந்த இயக்கத்தை
செம்மைப்படுத்தவில்லை என்பதற்காகவும் சர்வாதிகார போக்குவரத்து நடந்து கொண்டிருக்க என்பதற்காகவும் தொடர்ந்து தோல்விகளையே பெற்றுக்கொண்டிருக்க என்பதற்காகவும் மூத்த தலைவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள என்பதற்காகத்தான் அங்கிருந்து வெளியில் வந்தோம். அந்த புரட்சித் தலைவருடைய பெயரை உச்சரித்து அம்மாவுடைய திட்டங்களை சீரமைத்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவருடைய தலைமையில் இணைந்து நாங்களும் அவர்களுக்கு உதவியாக இருக்கணும். அங்கே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, நாங்கள் போய் தான் அவங்களுக்கு பலம் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவர் கொஞ்சம் தூரம் சுற்றுப்பயணத்துக்கு வாய்ப்பு இல்லாமல் தடைப்பட்ட நிலையை விட அவர் போன இடத்துல வெற்றி பெற்று 108 இடத்துல ஜெயிச்சிருக்காரு. சுற்றி தமிழ்நாடு பூரா சுற்றி வந்திருந்தால் 200க்கு மேலே ஜெயிச்சிருப்பார். நாளைக்கு நீங்கள் உள்ளாட்சித்துறையில் பார்க்க தான் போகிறீங்க. ஆகவே எங்களுடைய அனுபவங்களை வைத்து அங்கே இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு அந்த நண்பர்களுக்கு நாங்கள் உதவியாக இருந்து உதவி செய்வோம். அதுக்கு தான் போகிறோம். நன்றி சார். எல்லாரும் இல்லை இங்கே தவறு புஷ் பண்ணிட்டேன். சரி சொல்லி பேசு. இந்த இளைஞர்கள்லாம் அவர் பின்னால் அணியை வச்சு போகிறாங்க. அதில் இந்த தம்பி இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட். அவர் அது வீட்டை சொல்கிறாரு சுருக்கமாக. தம்பி அனைவருக்கும் வணக்கம். இங்கே இன்னைக்கு ஏன் இளைஞர்கள் இவரோடு இருக்கிறாங்கன்னு சொன்னால் இதுக்கு முதலமைச்சர் ஒரு நல்ல காரணம். வெறும் நடிகர் என்று மட்டும் கிடையாமல் அவர் எப்படி சொல்லணும்னா ஒரு சிஎம்மாக என்ன பண்ண முடியுன்றத இந்த ஒரு மாத ஆட்சியே சாட்சின்ற அளவுக்கு பெண்கள்ல இருந்து எல்லாமே இன்னைக்கு என்ன தேவையோ வெறும் ஒரே ஆண்டு காலத்துக்கு பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த ஒரு மாத காலத்தில் அசால்ட்டாக முடிக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக இன்னைக்கு நடத்தி காட்டியிருக்காரு. வெறும் எப்படி சொல்றது, இப்போ நீங்க சொல்றீங்களே கட்சியை ஏன் நீங்க அப்போ ஒரு தலைமையில் அம்மா இருந்தாலும் நான் இல்லைனாலும் இந்த கட்சி இத்தனை ஆண்டு காலம் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கணும்னு சொன்னா அந்த கட்சியில எல்லாரையும் அரவணைச்சு சென்றா மட்டுமே ஒரு போக்கை எடுத்துட்டு போக முடியும். வெறும்னே ஒரு ஆள் மட்டுமே டிசைட் பண்ணி வெறும்னே யாரையுமே ஒரு தலைமை கழக நிர்வாகிகளையோ மூத்த தலைவர்களையோ யார் சொல்றதையும் காது கொடுத்து கேட்காத பொழுது அம்மாவை எதிர்க்கிறதுக்கு தான் அது சமமாக இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி ஒரு பட்சத்துல அம்மாவுடைய ஆட்சி எங்க நடக்குதோ அங்கதான் தொண்டர்களும் பணிபுரிவாங்க. இங்க வேற ஏதோ பணத்துக்காகவோ பதவிக்காகவோ போலன்றது மென்ஷன் பண்றாங்க. அதாவது மக்களுக்கு கட்சின்றது வெறும் பணத்துக்காகவோ பதவிக்காகவோ போறது மட்டும் கிடையாது. கட்சின்றது மக்களுக்கு தொண்டு செய்யற ஒரு இடம். ஸோ எங்க தொண்டர்கள் தொண்டு செய்ய முடிகிறதோ அந்த இடத்துல கண்டிப்பா எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க. ஸோ இது இளைஞர்களுக்கு மட்டும் கிடையாது, மிச்ச பிற கட்சி தலைவர்களுக்கும் இங்க நல்ல ஒரு இடம் உண்டு. முதலமைச்சர் விஜய் நல்லா அழகா பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு எல்லாருமே கண்டிப்பா எங்களோட சப்போர்ட் தெரிவிப்போம். அதே போல எங்களை வில்லிவாக்க தொகுதியோடைய சட்டமன்ற அமைச்சர் திரு ஆதவ அர்ஜுனா அவர்களோட இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் நாங்க பார்த்தது இல்லை. இன்னைய வரைக்கும் வராரு. எவ்வளோ பேர் அரவணைச்சு போறாங்க. வெறும் இன்ஃப்ளூயன்ஸ்னால ஒரு கட்சி கிடையாது. இது கண்டிப்பாக நல்லா செயல்பட போகுது. எங்க எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கு. அதே போல எங்கள் குளத்தூர் எம்எல்ஏ அண்ணன் விஎஸ் பாபு அவர்கள் சரித்திர நாயகனாக இன்று இவ்வளவு தூரம் இருக்கிற சிட்டிங் முதலமைச்சரையே தூக்குற அளவுக்கு ஒரு ஆள் இருக்கிறாரு சொன்னா வெறும் முதலமைச்சரோடைய முதலமைச்சர் விஜயோட அவருடைய ஈடுபாடு இதுல இருந்தாலும் தனிப்பட்ட ஒரு மனிதனாக அவருக்கும் ஒரு இதுல பங்கு இருக்கு கண்டிப்பா. சோ அது கண்டிப்பா மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நல்லா பண்ணுவாரு. எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. இளைஞர்கள் என்றும் அண்ணன் இளைய தளபதியின் பக்கம். சொல்ற மாதிரி